திரு விஜய் அவர்கள் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்களா எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அரசாங்கம் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கு, இவங்க ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, மற்றவங்க எல்லாம் ஒரு 1 லட்சம் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க, ஒரு 30-35 ரூபா இருக்கும். இதுல வந்து எவ்வளவு தூரம் எஃப்டி போட்டு வைப்பாங்க, எவ்வளவு தூரம் படிச்ச குடும்பம், அப்ப அவங்க எல்லாம் எவ்வளவு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். 40 லட்ச ரூபா இருக்கு, நீ வட்டி கொடுத்து வாங்கன்னு யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு மச்சான் வந்து கேட்பாரு, ஒரு அத்தை பொண்ணு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ற பழக்கம் அவங்களுக்குலாம் இருக்காது. உனக்கு நீ இப்ப காசு வந்தோடனே நீ வேற மாதிரி பேசிட்டு அப்படிம்பாங்க. சோ இந்த பிராக்டிகலா சில நடைமுறைகள் இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து மென்டாரிங் தேவைப்படும். அது திரு விஜயால செய்ய முடியுமாலாம் நம்ம சொல்ல முடியாது. வேற யாராவது கூட வர்றவங்க போறவங்க யாராவது செஞ்சு கூட வழி நடத்துனாங்கன்னா உண்டு. அதுதான் நம்ம வந்து கவனிக்கணும். விஜய் அவர்களுடைய வார்த்தைகள் வந்து ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். நம்ம வந்து அவர் வந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்றாரு, அவர் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் நமக்கு துணை நிற்கிறாரு, அவ்வளவு நம்ம அந்த அளவுக்கு தான் ஆறுதல் பண்ணணும். அதுக்கு மேல வந்து அவர் எல்லாத்துக்கும் கூட இருப்பாரு. அவருக்கு பிள்ளை சடங்கானா கூட இருப்பாரு, பிள்ளை கல்யாணமான கூட இருப்பாரு, பையன் ஹையர் எஜுகேஷன் பண்ண இருப்பாரு, பிஏக்கு கூட இருந்தாரு, எம்ஏக்கு கூட இருப்பாரு. அப்படிலாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து திரு விஜய் இல்லை, சொந்த பந்தத்திலே நிறைய இப்போ வந்து கணவர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு முன்னாடி வரைக்கும் கணவருடைய தம்பி, கணவருடைய அண்ணன், கணவருடைய சகோதரிலாம் வந்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருந்து வர்றது ரொம்ப குறையும். அவங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும். இதெல்லாம் அந்த ஒரு கொடூரமான உண்மையில் அவர்களுக்கே தெரியும். குழந்தைகள் இருக்கும், குழந்தை சுற்றி 10 பேர் வந்துருப்பாங்க, இனிமே வர மாட்டாங்க, அதெல்லாம் தெரியும். பட் இதுக்காக வந்து விஜய் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் சொன்னதும் ஒரு ஆறுதல். அவர் ஏமாத்துறாரு, போய் சொல்றாரு, நடிக்கிறாருன்னு சொல்ல, அவரால் காலம் பூரா துணை நிற்க முடியாதுன்னு சொல்லுவார். உங்களுக்கு புரியுங்களா? செல்வி அனிதா குடும்பத்துக்கு இப்படி தான் போய் யாரும் சொன்னார், திரு அஜித் குடும்பத்துக்கு போய் யாரும் சொன்னார், தூத்துக்குடி சம்பவத்துக்கு யாரும் சொன்னார். அவங்கள்ட்ட என்ன ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு. அது வந்து நார்மலாக கொடுக்குற ஒரு பெருந்தொகையாக இருக்கலாம். ஒரு 4 தடவை பேசினா வந்து அவங்க ரீச் பண்ணுவாங்க, அவ்வளோதான் இருக்கும். எவ்வளோ நாள் அவங்க பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் தெரியும், திரு விஜய்க்கும் தெரியும். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தான் நான் கூட. இதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கிறவங்க இந்த சம்பவத்தை அவங்களுக்கு சாதகமாக என்ன மாதிரி அவங்க கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஏன்னா களத்திற்கே வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன்ல இருந்து அண்ணன் சீமான்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல எது சரியான அரசியலுங்கிறத இப்படி தான் பண்ணணும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க பண்ணது அவங்களுக்கு சாதகமா இருந்தா அது சரியான அரசியல், அது அவங்களுக்கு நெகட்டிவா போயிருச்சுன்னா அது பாதகமான அரசியல். இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து நான் எனக்கு தெரிஞ்சு திரு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் திங்ஸ் ஆர் கோயிங் இன் இஸ் ஃபேவர். அதுதான் நான் உணர்றேன். அவருக்கு எகெயின்ஸ்டா சூழ்நிலைகள் மாறினாலும் அரசியல் வந்து அவருக்கு எகெயின்ஸ்டா மாறல. அது வந்து அவருக்கு ஃபேவராக தான் போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் யார், அவர்கள் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டபோது ஒருத்தர் பேரில் கேஸே வரலன்னு பயங்கரமாக பிரேக்கிங்லாம் வச்சு அவர் தெளிவாக ஒரு வீடியோ போட்டார். நான் தாங்க கேஸ் கொடுத்தேன், நான் தாங்க போட்டேன், எனக்கு தெரிஞ்சு தாங்க பண்ணேன், கான்சியஸ் செஞ்ச டிசிஷன் சொல்லிட்டார். இன்னொருத்தர் வந்து நான் வாபஸ் வாங்க வந்திருக்கிறேன்னாரு, சட்டப்பணிகள் ஆணையத்துக்கு வந்தார். அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லவே முடியல, எனக்கு தெரியாதுங்க, நான் எழுத படிக்க தெரியாது. அப்படி எப்படி காரில் வந்தாருன்னு தெரியல, எழுத படிக்க தெரியாது, ஒரு கூலி தொழிலாளின்னு சொல்றாரு, காரில் வராரு, கூட வராங்க. பக்கத்தில் ஒரு அம்மா வந்து நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா, போக மாட்டீங்களா சத்தம் போறாங்க. அது வந்து ஒரு சஸ்பீசியஸான விஷயங்களாவே இருந்துச்சு. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும்.